உதவி கூட செய்ய வேணாம், உபத்திரம் செய்யாம தலைப்புகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். சுந்தரி சீரியல் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் சீரியல் ஆக்ட்ரஸ் கேப்ரலா செல்லஸ். ஆக்சுவலா இவங்க கலக்க போவது யாரு ஷோல கலந்துக்கிட்டது மூலமா தான் சின்ன திரையில அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் டிக்டாக்ல பலவிதமான வீடியோஸ் போட்டு பலரையும் கவர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இவங்களுக்கு சினிமால வாய்ப்பு கிடைச்சி ஐரா, கபாலி, காஞ்சனா போன்ற படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன திரை பக்கம் வந்த இவங்க சுந்தரி சீரியல்ல நடிச்சு அது மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகி அதுக்கு செகண்ட் சீசனும் எடுக்கப்பட்டு 1158 எபிசோட்ஸோட அதுவும் நிறைவடைஞ்சிருந்தது. சீரியல் முடிஞ்சது சோகமான ஒரு விஷயமா இருந்தாலும் கேப்ரலா அப்ப ஒரு ஹாப்பியான நியூஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது தான் பிரெக்னெண்டா இருக்குன்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு போன வருஷம் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருந்தது. ஆக்சுவலா இவங்க பிரெக்னன்சிக்கு அப்புறம் சீரியல், சோஷியல் மீடியான்னு இப்படி எதுலையுமே தலை காட்டல. டெலிவரிக்கு அப்புறமே கொஞ்ச நாளைக்கு இதே நிலைமை தான் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் சமீப காலமாக தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து இப்போ ப்ரமோஷன் வீடியோ, போட்டோ ஷூட், ரீல்ஸ் வீடியோஸ் மாதிரியான சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நாளையில இவங்க ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்த ரீல்ஸ் வீடியோ ஒன்றுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் தாண்டி சிலர் ரொம்ப மோசமா அசிங்கமா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு கேப்ரலா செல்லஸ் எதுவும் பதிலடி கொடுக்கல. பட் ஹரிஷ் என்ற ஒரு இன்ஸ்டாகிராம் யூசர் இந்த வீடியோல வந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஸ்லிப்பர் ஷாட் ரிப்ளை பண்ற மாதிரி பயங்கரமான பதிலடி கொடுத்து வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணிருக்காரு. கமெண்ட் பார்க்கலாமா? இங்கே 2 கோபுரம் எவ்வளோ டேஷா இருக்கு. உன் முகரக்கட்டிய டிபில வச்சிருக்கணும். அப்ப அந்த முகரக்கட்டியை பார்த்து கழுவி ஊத்துறதுல உன் ஏரியால இருக்கிற பொண்ணுங்க மட்டும் இல்ல, உன் வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சி கூட ஒன்றது சேஃப்டியா இருந்திருக்கும். வெரி பிக். ஏன்னா கலர் கோழி குஞ்சு கக்கா போய் வச்சிருக்குது தலையில, அதை கழுவுறதுக்கு உனக்கு டைம் இல்ல. இந்த மாதிரி கேவலமா கமெண்ட் பண்றதுக்கு மட்டும் வந்துருவீங்க. மேலும் உங்க அம்மா செருப்பால் அடிக்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு குரங்கு அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த வீடியோவை பார்க்க அக்கா கண்ணாடியை பார்த்துட்டாங்க, அது அப்படியே மனசுல நினைக்கிறதுக்கு கமெண்டா பண்ணிட்டாங்க. கேவலமா இருக்கு. நேடா முகர கட்டுது, மூக்குல எவனாவது மூக்கலாங்கயிறு சொருவிட்டானா? நீ போய் அந்த பொண்ணோட வீடியோக்கு கேவலமா இருக்குன்னு அனுப்பியிருக்க. முன்னாடி சொன்ன மாதிரி நீயும் முகர கட்டி இது கண்ணாடியில பார்த்துட்டியா? பாய். இதை பார்த்தா கேப்ரலா ஹரிஷ் மனசு ரொம்ப நாள் கழிச்சு ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல கமெண்ட் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்ரலாவோட இந்த கமெண்ட்டும் இந்த பதிலடி வீடியோவும் அவங்களுடைய ஃபேன்ஸ் மத்தியில இப்போ வைரல் ஆகிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.